நிறைய கம்பெனிஸில் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. சேஃப்டி டிப்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும், ஷிஃப்ட் ஹேண்ட் ஓவர் இல்லை ஷிஃப்ட் முடியுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் இந்த ப்ராடக்ட் நிறைய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் மெலோடியஸ் மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு நிறைய ஆசிரமம், ஓல்டேஜ் ஹோம்ஸ் அந்த மாதிரி இடத்துலையும் வந்து ரிலீஜியஸ் ஸ்பீச்சஸ் ப்ளே பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட் நிறைய வாங்கியிருக்காங்க. இதில் இன்பில்ட்டாகவே ஹவர்லி டாக்கிங் டைம் இருக்கிறதுனால நிறையா சர்ச்சஸில் அவங்களுக்கு தேவையான வசனத்தை அந்த பென்ட்ரைவில் போட்டு அவங்க இந்த டிவைஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோவில் எஸ்எல்பியோட இந்த புது மாடல் MP3 டைமரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த MP3 டைமர்னா என்ன, இது என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இதில் செட் பண்ணி சொல்ல வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பாட்டை குறிப்பிட்ட நேரத்தில் பாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் இதில் செட் பண்ணி பாட வச்சுக்கலாம். இதில் நிறைய விதமான செட்டிங்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் எப்போ எதை ப்ளே பண்ணணும்னு நினச்சாலும் அந்த விதத்தில் அந்த பாட்டையோ இல்லை இன்ஃபர்மேஷனையோ ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷனை இல்லை பாட்டை இந்த மாதிரி ஒரு பென்ட்ரைவில் போட்டு இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் செட் பண்ணுற டைமில் இந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஆடியோ அவுட் இங்கே இருக்கிற லெஃப்ட் அண்ட் ரைட் ஆடியோ ஜாக் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ இதை எடுத்து நீங்கள் எந்த ஆம்ப்ளிஃபயரில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆம்ப்ளிஃபயரை இந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த பாட்டு பாடணும் இல்லை இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு போது நீங்கள் இந்த சுவிட்சை ஆன் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணியிருக்க ஆம்ப்ளிஃபயரை ஆன் பண்ணி அந்த பாட்டு பாடி முடிச்சுட்டோ இல்லை அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி விட்டுரும். இதில் MP3 டைமர் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பவர் ஆன் ஆஃப் டைமரும் இருக்குது. அதனால நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸை நீங்கள் நினச்ச நேரத்துக்கு ஆனோ இல்லை ஆஃபோ பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த 2 ஸ்விட்சை வச்சு இது வெறும் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பழைய MP3 டைமருக்கும் புது MP3 டைமருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து பழைய MP3 டைமரை விட இந்த MP3 டைமர் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். நிறைய கோயில்களில் இதே டிவைஸ் கேட்டதுனால நம்ம கோயில்களுக்கு ஏற்ற மாதிரி இதுலேயே பஞ்சாங்கம் செட் பண்ணி பஞ்சாங்கம் பிளேயர் அப்படின்னு ஒரு புது டிவைஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து இந்த டிவைஸை வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை இன்னும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம இதுக்குன்னு தனியாக ஆடியோ பெல் டிவைசஸ் நிறைய போட்டிருக்கோம். இந்த வீடியோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ இந்த புது மாடல் MP3 டைமரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு ஒன்று பார்க்கலாம். இந்த MP3 டைமர் ஒரு 1.5 மீட்டர் மெயின்ஸ் கார்டோடு தான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மெயின்ஸ் கார்டோட லென்த் பத்தலைன்னா கூட இங்கே ஸ்க்ரூ டெர்மினல் தான் கொடுத்துருப்பாங்க. மெயின்ஸ் கார்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான லென்த்தில் ஒயரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த MP3 டைமருக்கு ஒரு ஸ்விட்ச் பாக்ஸை தான் என்க்ளோஸராக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் ரெடிமேடாக எலக்ட்ரிக்கல்ஸில் கிடைக்கிற ஸ்விட்சு, சாக்கெட்டு இதை யூஸ் பண்ணியே இதில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த MP3 டைமரை இப்போ ப்ளக்கில் மாட்டி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளக்கை மாட்டியாச்சு, ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணின உடனே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆன் ஆகிட்டு நமக்கு கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து இங்கே ரீட் ஆகும். இந்த டிவைஸோட டேட் அண்ட் டைம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ற பார்த்துடலாம். டிவைஸ் ஆன் பண்ணின உடனே இந்த மாதிரி டேட் அண்ட் டைம் ஓடிட்டு இருக்கும். இதில் வச்சுட்டு லெஃப்ட் பட்டன் நமக்குனோன்னா டிவைஸ் டைம் டேட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் வச்சுட்டு என்டர் பட்டன் கொடுக்கணும். என்டர் பட்டன் கொடுத்துட்ட உடனே அது DDMMYYன்ற ஃபார்மேட்டில் கேட்கும். எந்த டேட்டோ அன்னைக்கு அதை வந்து நம்ம இந்த அப் டவுன் பட்டன் வச்சுட்டு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் ரைட் பட்டன்ஸை வச்சுட்டு லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிக்கலாம். வந்து நான் டேட்டு செட் பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன டேன்னு கேட்கும். சண்டே, மண்டே, டியூஸ்டே நம்ம இன்னைக்கு என்ன டேவோ அதை வச்சிடணும். அதுக்கு அடுத்துட்டு இப்போ டைம் கேட்கும். என்ன டைமோ அந்த டைமை வச்சுட்டு சென்டர் பட்டன் நமக்குனோன்னா சேஞ்சஸ் சேவ்டு அப்படின்னு வந்துட்டு டைம் ஓட ஆரம்பிச்சிடும். இதில் ஃபஸ்ட்டு டிவைஸ் ஆன் பண்ண உடனே இங்கே டேட்டு டைம் வந்துடும். இது நீங்கள் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே 5 பட்டன் இருக்கும். லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, டவுனு, என்டர், இது பேக் பட்டன். இப்போ வந்துட்டு ஒரு செட்டிங்குள்ளே போகிறதுக்கும் ரைட் பட்டன் அமுக்கிறேன். ரைட் இல்லை லெஃப்ட் இந்த பட்டன் அமைக்கி நம்ம ஒரு செட்டிங்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் பட்டன் அமுக்கின உடனே ஃபஸ்ட்டு வர்றது ப்ளே ஃபைல்ஸ் இன் அ ஃபோல்டர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் இருக்க ஃபைலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 50 ஃபைல்ஸ் இருக்குது, இல்லை ஒரு 10 ஃபைல்ஸ் இருக்குது. இதை வந்து காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மட்டும் இந்த 10 ஃபைல்ஸை ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளே ஃபைல்ஸ் இன் அ ஃபோல்டர் அப்படின்ற அதில் வச்சுட்டு நீங்கள் என்டர் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா என்ன பிளேயர் அப்படின்னு கேட்கும். அதாவது
இப்போ இந்த செட்டிங்ஸ்லேயே 25 பிளேயர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதே மாதிரி 25 ஃபோல்டர்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணி ப்ளே பண்ண வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் பிளேயர் 1 செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் பிளேயர் 1ல் எனக்கு தேவையானது வச்சு முடிச்சிட்டேன்னா அடுத்து இன்னொரு ஃபோல்டரை இதே மாதிரி ப்ளே பண்ணணும். நான் பிளேயர் 2ன்னு செலக்ட் பண்ணுவேன். பிளேயர் 2 செலக்ட் பண்ணிட்டு அதில் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ பிளேயர் 1 செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். நடு பட்டன் நமக்கு என்டர் கொடுக்குறேன். இந்த பிளேயர் வந்து ஆனாக இருக்கணுமா ஆஃபாக இருக்கணுமா கேட்குது. நான் ஆன் பண்ணிக்கிறேன். சண்டே ஆன்லேயா ஆஃப்லேயான்னு இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ ஆனோ இல்லை ஆஃபோ பண்ணிக்கலாம். மேலே அமுக்குனிங்கன்னா ஆன், கீழே அமுக்குனிங்கன்னா ஆஃப். ஸோ ஆனோ ஆஃபோ பண்ணிவிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்படி தேவையோ அது மாதிரி ஆனோ இல்லை ஆஃபோ பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா நாளும் நான் வந்து ஆனோ இல்லை ஆஃபோ பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சாட்டர்டே ஆஃப்னு வச்சு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபோல்டரில் இருக்கிற பாட்டு சாட்டர்டே மட்டும் பாடாது, மீதி எல்லா நாளும் பாடும். நீங்கள் எந்தெந்த நாள் வந்து ஆன்னு வச்சுருக்கீங்களோ அந்த நாள்லாம் பாடும். மீதி எந்த நாள்லாம் ஆஃபில் வச்சுருக்கீங்களோ அந்தந்த நாள் மட்டும் பாடாது. இது வந்து எப்போ வந்து அந்த ஃபோல்டரில் இருக்கிற பாட்டு ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸ்டார்ட் பிளேயிங் அட் டைம். ஸோ என்ன பண்ணிடுறேன்னா இங்கே வந்து நான் வந்து 10 மணி அப்படின்னு வைக்கிறேன். 10:15 வைக்கிறேன். லெஃப்ட் ரைட் பட்டன் அமுக்குனீங்கன்னா மினிட்ஸ் ஹவர்ஸ்ன்னு இந்த பக்கம் போயிட்டு வரும். அப் டவுன் அமுக்குனீங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ 10:15 வைக்கிறேன். ஸ்டாப் டைம், அதாவது எப்போ பாட்டு பாடுறது நிறுத்தணும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு 10:20ன்னு வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பாடுற மாதிரி நான் செட் பண்ணுறேன். இப்போ செட் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர்னு கேட்கும். இதில் வந்து எந்த ஃபோல்டரில் நான் பாட்டு போட்டிருக்கனோ இல்லை எந்த ஃபோல்டரில் வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குதோ அந்த ஃபோல்டர் நம்பரை நான் இங்கே என்டர் பண்ணேன். நான் இப்போ வந்து சும்மா ஒரு 10வது ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி போடுறேன். சேஞ்சஸ் சேவ். ஸோ 10வது ஃபோல்டரில் இருக்கிறத அந்த 10 மணிலேருந்து 10:15 10:30 வரைக்கும் நம்ம சொன்ன நேரத்துக்கு அதை எடுத்து ப்ளே பண்ணோம். ஸோ நான் இப்போ இதில் ஃபோல்டரில் பாட்டு போட்டுட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். நான் வந்து இந்த டெமோக்காக கொஞ்சம் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 ஃபைல் சண்டே மண்டே டியூஸ்டே அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலை வச்சு நான் இப்போ டெமோ காட்டுறேன். நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால இப்படி இருக்குது. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்க ப்ரொசீஜர் ஏரியா தான் அப்பியரன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் பென்ட்ரைவை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதில் ப்ளே பண்ண வேண்டிய ஃபைல்ஸை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி நான் என்ன ஃபோல்டரில் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அந்த ஃபோல்டர் நம்பரில் இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது MP3 டைமரில் 10ன்னு சொன்னதுனால அதே பேரில் நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபோல்டரில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 10:15க்கு அந்த 10வது ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ப்ளே ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். நான் இப்போ 10:15 ஆகிற மாதிரி செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸ் ஸ்டார்ட் ஆகிறத பார்க்கலாம். 10:15 ஆன உடனே ஆம்பிளிஃபையர் ஆன் ஆயிடுச்சு. ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகிட்டு என்ன ஃபோல்டர்லேருந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே சமயத்தில் ஆடியோவும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ரைஸ் ஆகும். இமீடியட்டாக ஆடியோ ஃபுல் வால்யூம் போகாமல் கிராஜுவலாக ரைஸ் ஆகும். இப்போ வந்துட்டு நான் வந்து 10:20க்கு ஸ்டாப் ஆகணுன்ற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். இப்போ 10:20 வைக்கிறேன். 10:20க்கு ஸ்டாப் ஆகுதா பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை. ஸோ இப்போ 10:20 ஆன உடனே இந்த ஆடியோ ஸ்டாப் ஆகணும். 10:20 ஆயிடுச்சு. ஆடியோவை கிராஜுவலாக மியூட் பண்ணிட்டு ஆம்பிளிஃபையரை ஆஃப் பண்ணிடும். ஸோ 10:20 ஆன உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம செட் பண்ண மாதிரி 10:15க்கு 10வது ஃபோல்டரில் இருக்கிற எல்லா பாட்டும் பாடணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருந்தோம். ஸோ 10வது ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் ப்ளே ஆகிட்டு 10:20 ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணி ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணிடுச்சு. அடுத்து வந்துட்டு ப்ளே ஒன் ஃபைல் இன் லூப் மோட். இது வந்து எப்படின்னா ஒரே ஒரு ஃபைலை மட்டும் திரும்ப திரும்ப நம்ம சொன்ன நேரத்துலேருந்து சொன்ன நேரம் வரைக்கும் திரும்ப திரும்ப அதே ஃபைலை ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். அந்த செட்டிங்கை இப்போ பார்த்துடலாம். இதில் என்டர் உள்ளே போகிறதுக்கு, இந்த செட்டிங் உள்ளே போகிறதுக்கு நான் என்டர் பட்டன் அமுக்கிறேன். எந்த பிளேயர்னு செலக்ட் பண்ணுறேன். நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேயர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளேயர் எல்லாம் ஆன் பண்ணிக்கிறேன். பிளேயரை ஸோ எல்லா நாளுமே வந்து இந்த பிளேயர் ஒர்க் ஆகணுன்ற மாதிரி செட் பண்ணிடுறேன். எத்தனை மணிக்குன்னு ஸ்டார்ட் டைம் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10:20 அப்படின்னு சொல்லி 10:25 அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன்.
எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுல நான் 10:26ன்னு சொல்லிடுவேன். ஸோ எனக்கு வந்து 1 நிமிஷம் மட்டும் இதில் ப்ளே ஆகணும், மீதி நேரம் ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எந்த ஃபோல்டர்லேருந்து எந்த ஃபோல்டரில் இருக்க ஃபைலை ப்ளே பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஏற்கனவே செட் பண்ண 10வது ஃபோல்டரை நான் திருப்பி செலக்ட் பண்ணிக்கிறேன். 10வது ஃபோல்டர் அதில் எந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும்னு கேட்குது. நான் வந்து முதல் ஃபைலை செலக்ட் பண்ணணும் அப்படின்றேன். நான் இப்போ கரெக்டான ஃபைல் தான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு லெஃப்ட் பட்டனை இல்லை ரைட் பட்டனை 3 தடவை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலோட சாம்பிள் ப்ளே பண்ணி காட்டும். ஸோ அந்த ஃபைல் நம்பர் இல்லை போல், நான் வந்து 3வது ஃபைல்னு செலக்ட் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை 3வது ஃபைல் நம்பர் போட்டு வச்சிருக்கிறதுனால 3வது ஃபைலை அதால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ 3வது ஃபைலில் நான் வந்து என்டர் கொடுத்துட்றேன். 3வது ஃபைலை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் வந்து டைம் வந்து 10:25 ஆகிற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறேன். பத்து 25 ஆயிடுச்சு. நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்ற ஃபைலை லூப் மோட்ல ப்ளே பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 10:25 ஆன உடனே அது அந்த ஃபைலில் லூப் மோட்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இப்போ 10:26 ஆகிற மாதிரி பண்ணுறேன். ஸோ 10:26 ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஒன் ஃபைல் இன் லூப் மோட், அதாவது ஒரே ஃபைலை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த செட்டிங்கு. இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஃபைல் ஒன்ஸ் அட் எ செட் டைம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லஞ்ச் பிரேக் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஷிஃப்ட் முடிய போகுது அப்படின்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கரெக்டாக அந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கிட்டு நான் ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். பிளேயர் 1 செலக்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம்ன்றதுனால பிளேயர் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ பிளேயர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 10:28லேருந்து 10:28க்கு வந்து எனக்கு வந்து அந்த ஃபைல் ப்ளே ஆகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன். டிசைட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர்னு கேட்குது, அதே 10வது ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறேன். எந்த ஃபைல்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு 4வது ஃபைல்னு செலக்ட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ண ஃபைல் கரெக்டு தானா அப்படின்னு பார்க்குறதுக்கு லெஃப்ட் பட்டன் அமைக்கி பார்த்துக்கிறேன். ஸோ இது புதன்கிழமைன்னு வருது. நான் உதாரணத்துக்கு இந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறேன்னு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பட்டன் அமைக்கிறேன். ஸோ சேவ்டுன்னு வந்துடும். 10:28 ஆன உடனே அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணிடும். ஸோ 10:28 ஆச்சு. அந்த ஃபைலை ஒரு தடவை ப்ளே பண்ணிவிட்டு ஆம்பிளிஃபையரை ஆஃப் பண்ணிவிடும். இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயும் கம்ப்ளீட்டாக ஸ்டாண்ட் பை போயிடும். அடுத்து என்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ளே ஃபைல் அட் செட் இன்டர்வல். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலில் வந்து கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, இல்லைனா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபைலை ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த செட்டிங்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். எந்த பிளேயர் வேணுமோ அந்த பிளேயரை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் பிளேயர்ன்ட்டு பிளேயர் ஆன் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் எல்லா நாளும் தேவைப்பட்ட நாள்லாம் ஆன் பண்ணிக்கிறேன். பிளேயரை ஆன் பண்ணிவிட்டு ஓகே எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் அதை அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். 10 மணிக்கு ஆரம்பித்து எனக்கு வந்து 1 மணி வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர்னு கேட்குது. நான் இப்போ அதே டெஸ்ட் ஃபைல்ஸ் போட்டிருக்க ஃபோல்டர் 10வது ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். செலக்ட் த ஃபைல், அதாவது எந்த ஃபைலை வந்து நான் வந்து குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் உதாரணத்துக்கு ஒரு 5வது ஃபைலுன்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண ஃபைலை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வியாழக்கிழமை அப்படின்ற ஃபைலை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன கேட்கணும்னா இன்டர்வல்.
எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை இதை சொல்லணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எந்த 5 நிமிஷம் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 1 மணி நேரம். ஸோ இந்த டைமில் எந்த டைம் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சொல்லணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா சேஞ்சஸ் சேவ்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சொல்லணும் அப்படின்னா இப்போ 10:30க்கு சொல்லணும். 10:30க்கு சொல்லுதா பார்க்கலாம். வியாழக்கிழமை. ஸோ 10:30க்கு சொல்லிடுச்சு. 10:35க்கு அடுத்து சொல்லும். வியாழக்கிழமை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளே ஆகும்போதே நவ் பிளேயிங் சொல்லிட்டு எந்த ஃபைல் எந்த ஃபோல்டர்னு காமிச்சிரும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கும் சரி, இப்போதைக்கு என்ன ஃபைலில் பாடிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன செட்டிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா, பீரியாடிக்லி ப்ளே ஃபைல்ஸ் இன் அ ஃபோல்டர். இது எதுக்குன்னா ஒரு ஒரு 300 இல்லைன்னா 1000 ஃபைல்ஸ் இருக்குது. 1000மே வந்து ஒரு சேஃப்டி டிப்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸாக இருக்கலாம். அந்த 1000 ஃபைல்ஸையும் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்துக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீரியாடிக்லி ப்ளே ஃபைல்ஸ் இன் அ ஃபோல்டர். ஸோ இது வந்து 1000 ஃபைல் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால இந்த பென்ட்ரைவில் நம்ம இதுக்கு போட வேண்டிய ஃபைல் நம்பர்ஸ் வந்து 0001 4 டிஜிட் இருக்கணும். ஸோ 301 0002 0003 அந்த மாதிரி சீரியல் நம்பரில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணிடுறேன் இந்த டெஸ்ட்டுக்காக. இந்த செட்டிங்ஸை செக் பண்ணுறதுக்காக ஜனவரி பிப்ரவரி அப்படின்ட்டு டெஸ்ட் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு 0001 0002 அதாவது 4 டிஜிட் வர்ற மாதிரி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் பண்ணிவிட்டு 11th ஃபோல்டரில் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் இந்த பென்ட்ரைவில் ரீநேம் பண்ணிவிட்டு நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பீரியாடிக்லி ப்ளே ஃபைல்ஸ் இன் அ ஃபோல்டர் இதை வந்து நான் செட் பண்ணுறேன். பிளேயர் 1 ஆன் பண்ணிட்டேன். ஆன் எல்லா இதையுமே வந்து அப் டவுன் பட்டனை வச்சு ஆன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. எத்தனை மணிக்குன்னா 10:35 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 11வது ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்ட உடனே சேஞ்சஸ் சேவ்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ 11:20 ஆக போகுது. ஸோ இப்போ கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவைனா இப்போ அது ஆன் பண்ணி ப்ளே ஆகணும். ஆன் ஆகிடுச்சு. ஜான்வரி அப்படின்றது ப்ளே ஆகிருக்கு. இப்போ 11:25க்கு அடுத்த ஃபைல் ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாம். அதாவது பிப்ரவரி அப்படின்னு சொல்லணும் அது. ஸோ 11:25க்கு பிப்ரவரி ப்ளே ஆச்சு. 11:30 ஆகிற மாதிரி பண்ணுறேன். ஸோ அது மார்ச்னு சொல்லுது. ஸோ வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸு ஒன்று ஒன்றா ப்ளே ஆகிட்டே போகும். இது வந்து இன்னைக்கு 5 மணி வரைக்கும் செட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 5 மணிக்கு அப்புறம் ப்ளே ஆகாது. அடுத்த நாள் திரும்ப 10:30 மணிக்கு எந்த ஃபைல்லேருந்து விட்டுச்சோ அதுக்கு அடுத்த ஃபைல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் 500 ஃபைல் தான் போட்டிருக்கீங்கன்னா 501வது ஃபைல் இல்லை அப்படின்னா அது வந்து 501 502 அப்படின்னு ஒரு 5 ஃபைல் வரைக்கும் தேடிட்டு அதுக்கப்புறம் முதல் ஃபைல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளே ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ பீரியாடிக்லி ப்ளே ஃபைல்ஸ் இன் ஃபோல்டர் அது பார்த்தாச்சு. அடுத்து என்ன இருக்குன்னா ஆட்டோ பவர் ஆன் ஆஃப். அதாவது இந்த சாக்கெட்டில் பவர் சப்ளையை நம்ம இதோட டைமர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம இந்த சுவிட்ச் வச்சு கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது எப்படி பண்ணுறதுன்றது இப்போ செட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த டைமர் வேணுமோ அந்த டைமரை செலக்ட் பண்ணிக்கிறேன். டைமரை ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் எல்லாத்தையுமே ஆன்லேயே வச்சுருக்கேன். இது இப்போது வந்து ஸ்டார்ட் டைம் வந்து சாயங்காலம் 5:30 வைக்கிறேன். 5:30லேருந்து 11 மணி வரைக்கும் ஆன் ஆஃப் ஆகணும், ஆன் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிடுறேன். ஸோ 5:30க்கு ஆன் ஆகும், 11 மணிக்கு ஆஃப் ஆகிடும். 5:30 மணி ஆகிற மாதிரி டைம் செட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு டெஸ்ட்டுக்காக இது கனெக்ட் பண்ணியிருக்கேன். 5:30 மணி ஆன உடனே சாக்கெட் ஆன் ஆகிடுச்சு. இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணியிருந்தா கூட இதில் ஆன் ஆகும், பவர் சப்ளை வரும். நீங்கள் இந்த சுவிட்சை ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த சுவிட்சை ஆன் பண்ணி இதில் பவர் கொடுத்துரும். இதில் நம்ம டைமரில் என்னன்னா நடுவில் பவர் கட் ஆனால் கூட 1 நிமிஷம் பவர் ஸ்டேபிளாக இருந்ததுன்னா அடுத்து திருப்பியும் இதை ஆன் பண்ணிடும். ஸோ நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பவர் கட் மாதிரி சிமுலேட் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். கரண்ட் போயிட்டு வந்தாலும் 5:30 ஆன உடனே 5:35க்கு இல்லை அதுக்கப்புறம் எப்போ கரண்ட் வந்தாலும் கரண்ட் வந்த 1 நிமிஷத்தில் திருப்பி ஆன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைமர் ஆக்சுவலாக நம்ம வந்து 5:30க்கு செட் பண்ணியிருந்தோம். 5:30க்கு வந்து கரண்ட் போயிடுச்சு. 5:30க்கு ஆன் ஆக வேண்டிய டைமர் கரெக்டாக 5:31 ஆன உடனே ஆன் ஆகிடுச்சு.
ஸோ இது நடுவில் எத்தனை தடவை பவர் கட் ஆனாலும் பவர் வந்த 1 நிமிஷம் ஆன உடனே இது வந்து திருப்பி டைமரை ஆன் பண்ணி விட்டுரும். இப்போ 11 மணி ஆன உடனே ஆஃப் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ 11 மணின்னு ஆக்குறேன். 11 மணி ஆயிடுச்சு. ஸ்விட்ச் பவர் ஆஃப் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் செட்டிங்கு. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த டைமரில். இந்த டைமரை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை இந்த டைமரை வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற SLPயோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.